பல மர்மங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த சிகிரியா கோட்டையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோட்டையில அப்படி என்ன பெருசா இருக்க போகுதுன்னு நீங்க நினைச்சா அது உங்களோட மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இந்த கோட்டைய யாரு கட்டுனாங்கன்னு நீங்க கேட்டா சிங்கள மக்கள் ராஜா கஷ்யப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இதே கேள்விய நீங்க இலங்கை தமிழர்கள் கிட்டையும் இந்தோனேஷியா நேபாள் போன்ற நாட்டு பூர்வீக மக்கள் கிட்டையும் போய் கேட்டா ஒருத்தரோட பேரை உறக்க சொல்வாங்க. அவர் இருந்த காலத்துல அவரோட பேரை சொன்னாலே 8 திசையும் அதிரும், காற்று கூட கர்ஜிக்கும், மரணம் கூட அந்த வீரனை பார்த்தா மிரண்டு போகும். அப்பேற்பட்ட அந்த மாவீரன் யாருன்னா வீழ்ந்தாளும் மரணம் இல்லையே உனக்கு, மீண்டும் நீ பிறப்பாய், ஆகாயம் பிளந்து 3 உலகையும் வீழ்வாய் நீ ராவணா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சிகிரியாங்கிறது 660 அடி உயரம் கொண்ட ஒரு மலை சிகரம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில உள்ள டம்பலாங்கிற ஊர்ல இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில தான் இருக்கு. இந்த மலையோட டாப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒரு வாளால பிரெட்ட ஸ்லைஸா வெட்டின மாதிரி பிளாட்டா இருக்கும். மேலும் உச்சிக்கு போய் பார்த்தோம்னா ஒரு சிதலமடைஞ்ச கோட்டையின் மிச்சங்களை நம்மளால பார்க்க முடியும். புத்த மதத்தை மூச்சாக கொண்டு இப்ப இருக்கிற சிங்கள அரசாங்கமும் சரி சிங்கள மக்களும் சரி சிகிரியா அரண்மனையை கட்டினது ராஜா கஷ்யப்பான்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா இந்த கோட்டையை கட்டினது மாபெரும் வீரனான தமிழ் மன்னன் லங்காதிபதி ராவணேஸ்வரன் தான். இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமானது பனை ஓலை சுவடிகள்ல எழுதப்பட்ட ராவணன் வதங்கிற புத்தகம் தான். இதுல ராவணனோட தந்தை விஸ்ரவாஸ் காலத்திலேயே இந்த சிகிரியா அரண்மனை கட்டப்பட்டதுக்கான குறிப்புகள் இருக்கு. ராவணன் சொன்னாலே நம்ம மனசுல ஒரு மிக கொடிய அரக்கன் தான் நினைவுக்கு வருவான். அந்த அளவுக்கு நம்ம மனசுல ராவணன் பத்தின ஒரு தவறான இமேஜ விதிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் ராமாயணம் போன்ற புராணங்கள் தான். எப்பவுமே நீங்க எந்த ஒரு ஜெயிச்சவன் சைடு கதையை கேட்டாலும் அதுல தோத்தவனை கண்டிப்பா ஒரு வில்லனா தான் காட்டியிருப்பாங்க. சோ ராமாயணத்தை போன்ற இந்த மாதிரி புராண ஆதாரங்களை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு வரலாற்று ஆதாரங்களை நீங்க தேடி பார்த்தா ராவணன் எப்பேற்பட்ட ஒரு மன்னன்னு உங்களுக்கே புரியும். சீதையை கடத்திட்டு போன ஒரே ஒரு காரணத்துக்காக ராவணன் இன்னைக்கு ஒரு கொடூர அரக்கனா பார்க்கப்படுறாரு. ஆனா அதே சீதை தீ குடிக்கும் போது நிரூபிக்கப்பட்டது சீதையோட கற்பு மட்டும் கிடையாது, தன் விரல் நுனி கூட மேல படாத ராவணனோட ஆண்மைக்கு அடையாளமான ஒழுக்கமும் தான். ராவணன் ஒரு மிக சிறந்த சிவபக்தர். இவரோட ஆட்சி காலம் தான் இலங்கையின் பொற்காலம்னு சொல்லப்படுது. இவரோட நாட்டுல இருந்த மிகப்பெரிய ஏழை வீட்டுல கூட தங்க பானையில தான் சாப்பாடு செய்வாங்களாம். அந்த அளவுக்கு இவரோட ஆட்சி காலம் போற்றப்படுது. ராவணன் 10 கலைகள்ல கை தேர்ந்தவர். எப்பவும் தன் கழுத்துல தன்னோட தாய் பரிசா கொடுத்த 9 முத்துக்கள் கொண்ட ஸ்படிகக்கல் மாலையை அணிஞ்சிருப்பாரு. இதனால ராவணனோட தலை இந்த 9 கல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகி அவருக்கு மொத்தம் 10 தலைகள் இருக்கிற மாதிரி ஒரு கம்பீரமான மாய தோற்றத்தை ஏற்படுத்தும். இத பார்த்து பயந்து போன அவரோட எதிரிகள் தான் ராவணனுக்கு 10 தலைகள் இருந்ததா சொல்லி வந்திருக்காங்க. ராவணன் இலக்கியத்திலையும் இசை ஞானத்திலையும் மருத்துவத்திலையும் ஒரு கை தேர்ந்தவர். இவர் எழுதின அர்க்கசாஸ்திரம்ங்கிற புக்கு எந்த மூலிகையால எந்த நோயை குணப்படுத்த முடியும்னு தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் எழுதின ராவணகுமார தந்திராங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிற குழந்தைகளுக்கான நோய்களுக்கான மருந்து குறிப்புகள் இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. தான் இருக்கும் போது கூட ராவணன் லக்ஷ்மணனுக்கு உபதேசங்கள் செஞ்சுட்டு தான் இறந்து போறாரு. அதுல ரொம்பவே பிரபலமான ஒரு உபதேசம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் நீ உன்னோட தேரோட்டி, சமையல்காரன், வாயில் காப்பாளன், சகோதரன் இவங்க கிட்ட ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்க யாரு நினைச்சாலும் உன்னை அடியோடு அழிச்சிட முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது இந்த காலத்துக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கும். சரி, இப்போ நம்ம சிகிரியா கோட்டைக்கு திரும்ப வருவோம். இந்த மலை உச்சியில உங்களால செங்கற்களால கட்டப்பட்ட அடித்தளங்களை பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஆர்கியாலஜிஸ்டால இந்த விசித்திரமான அடித்தளங்கள் உண்மையிலேயே அரண்மனையா இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு கட்டிடமான்னு சொல்ல முடியல. இங்க மொத்தம் 3 மில்லியன் செங்கற்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுல ரொம்பவே மர்மமான விஷயம் என்னன்னா, எப்படி இந்த 3 மில்லியன் செங்கற்களையும் அவ்வளவு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு உபகரணமும் இல்லாம இந்த மலை உச்சிக்கு கொண்டு போனாங்கிறது தான். ஏன்னா நாம இன்னைக்கு பாக்குற இந்த மலை உச்சிக்கு போகிற படிக்கட்டுகள் எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுதான்.
தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மலை உச்சிக்கு போக எந்த ஒரு படிக்கட்டு வசதியும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி இவ்வளவு செங்கற்களையும் மேல கொண்டு போயிருப்பாங்க? ஒருவேளை மலை உச்சியிலேயே வச்சு இந்த செங்கற்களை செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சா, இந்த மலை உச்சியில செங்கற்கள் செய்ய தேவையான எந்த ஒரு களிமண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் கண்டினியூஸா இதே இடத்துல வருஷ கணக்கா தங்கி இருந்து வேலை பார்த்திருந்தா மட்டுமே தான் இப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி நூற்றுக்கும் மேற்பட்டவங்க இங்க தங்கி வேலை பார்த்திருப்பாங்க? வருஷ கணக்கா அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? எப்படி அவங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸையும் மேல கொண்டு போயிருப்பாங்க? இப்படி எந்த கேள்விக்கும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட பதில் இல்ல. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சிகிரியான ஒரு இடம் இருக்கிறதையே பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்த மேஜர் ஜானத்தன் ஃபாப்ஸ்ங்கிறவரு 1831ல தான் கண்டுபிடிக்கிறாரு. அது வரைக்கும் இந்த மலை உச்சிக்கு போக எந்த ஒரு படிக்கட்டோ வழிகளோ இல்லாதனால ஆயிரம் வருஷமா ஒருத்தரால கூட இந்த மலைக்கு மேல போய் பார்க்கவும் முடியல, என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் முடியல. சரி, மேல வெறும் செங்கற்களாலான அடித்தளங்கள் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, 1000க்கும் மேற்பட்ட மார்பிள்ஸ் ஆலான படிக்கட்டுகளை நம்மளால பார்க்க முடியும். இந்த வகையான மார்பிள்ஸ இந்த இலங்கை பகுதியில வேற எங்கேயும் நம்மளால பார்க்க முடியாது. பல டன்கள் வெயிட் உள்ள இந்த அரிதான மார்பிள்ஸ எப்படி மேல கொண்டு போயிருப்பாங்க? மறுபடியும் பதில் இல்ல. ஆனா ராவணனோட கோட்டைன்னு இத சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கற்களை மேல எடுத்துட்டு வர ராவணனோட புஷ்பக விமானம் பயன்படுத்தப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த சிகிரியாங்கிற மலை உச்சி ராவணனோட புஷ்பக விமானம் தரையிறங்குவதற்காக அமைக்கப்பட்ட 4 இடங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஆதாரமா ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த சிகிரியா சிகரத்துக்கு பக்கத்துல வேற எந்த ஒரு மலையையும் நம்ம பார்க்க முடியாது, ஆனா பிடுரங்காலான்னு ஒரு மலையை தவிர. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பிடுரங்காலா மலையோட உயரமும் அதே 660 அடி தான். ஆனா இந்த மலையோட டாப் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஃளைட் லேண்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்கும். சோ ராவணன் எதிரிகளை கன்ஃபியூஸ் பண்ணி திசை திருப்புவதற்காக ஒரு போலியான விமானத்தை இந்த பிடுரங்காலா மலைக்கு மேல இறங்க வச்சு, அதே நேரத்துல உண்மையான புஷ்பக விமானத்துல சிகிரியா உச்சியில போய் இறங்குவாருன்னு சொல்றாங்க. இப்படி ராவணன் நைட் நேரத்துல தரை இறங்குவதற்கு வசதியா இந்த சிகிரியா மலையை சுத்தி இருக்கிற பல ஓட்டைகள்ல கரெக்டா ராவணன் வர நேரம் விளக்குகள் ஏற்றப்படும் சொல்றாங்க. இது உண்மையோ பொய்யோ, ஆனா கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அடுத்து நாம இந்த சிகிரியாவை சுத்தி இருக்கிற பாதுகாப்பு விஷயங்களை பத்தி பார்க்கலாம். பார்க்க சாதாரணமா தெரிகிற இந்த மலைக்கு பல பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் கட்ட பாதுகாப்பா இங்க பயன்படுத்தப்பட்ட இருக்கிற விஷயம் தண்ணீர். இந்த மலையை சுத்தி பெரிய நீர் அகழிங்க இருக்கிறத இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். இந்த நீர் அகழிகள்ல முழுக்க பல்லாயிரம் வருடங்களா முதலைகள் இருந்து வருது. சோ எதிரிங்க தாக்க வரும்போது இந்த அகழிகளோட எல்லா பாலங்களையும் தூக்கிடுவாங்க. இதனால இதை தாண்டி வர்றது எதிரிகளுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். அடுத்ததா இந்த சிகரத்துக்கு போற வழியில இருக்கிற வாட்டர் கார்டன்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். இந்த கார்டன்ல நம்மளால பல நீர்நிலைகளை பார்க்க முடியும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆழங்கள் கொண்டது. சில நீர்நிலைகள் 4 அடி ஆழமும் சில நீர்நிலைகள் தரைமட்டத்துக்கும் இருக்கும். ஆனா நீர் நிரம்பி இருக்கும் போது பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே ஆழமான நிலைகள் மாதிரி தான் இருக்கும். இந்த எல்லா நீர்நிலைகளும் பக்கத்துல இருக்கிற வாவாங்கிற ஏரியோட ஒரு ரொம்பவே அட்வான்ஸ் ஆன ஹைட்ராலிக் சிஸ்டத்தால கனெக்ட் ஆகி இருக்கு. சோ எதிரிகள் வரும்போது ஒரு சின்ன வால்வை திறக்கிறது மூலமா இந்த நீர்நிலைகள் முழுக்க தண்ணீரால நிரப்ப முடியும். இதனால வேகமா முன்னேறி வர எதிரிகள் வெவ்வேறு ஆழங்கள் கொண்ட இந்த நிலைகள்ல விழுந்து தடுமாறி போவாங்க. அந்த நேரத்துல அவர்கள் கொல்லப்படுவாங்க. இதே மாதிரி இந்த மலைக்கு போறதுக்கு 2 பெரிய பாறைகளால கட்டப்பட்ட குறுகிய வழிகள் நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இவ்வளவு பெரிய பாறைகளை எப்படி இப்படி அமைச்சாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல. இந்த கட்டமைப்பு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். எப்படின்னா, இந்த குறுகலான பாறை வழிக்கு மறுபக்கம் 10 வீரர்கள் எப்பவுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு பெரிய படை வந்தாலும் இந்த பாறை வழியா கடந்து போகணும்னா ஒரு நேரத்துல 2 பேரால தான் உள்ள போக முடியும். அப்படி 2 உள்ள நுழையிற அத்தனை பேரையும் உள்ள காத்துட்டு இருக்க அந்த 10 வீரர்களால கொல்லப்படுவாங்க. நினைச்சு பாருங்க, ராவணன் அந்த காலத்திலேயே எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்காருன்னு. அதே மாதிரி இந்த மலைக்கு நடுவுல ஒரு பகுதியில 2295 டன் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த போட்டோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல இந்த பாறைய அலேக்கா தூக்கி யாரோ சின்ன சின்ன தூண் மாதிரி இருக்கிற பாறைகள் மேல பேலன்ஸா நிறுத்தி வச்சிருக்கிறது தெளிவா தெரியும். இது எதுக்காகனா, எதிரிகள் ஒருவேளை இந்த மலையை ஏறி வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா
என்னன்னா இந்த சின்ன சின்ன தூண்கள் உடைக்கப்பட்டு இந்த பெரிய பாறைய கீழே விழ வைப்பாங்க. இவ்வளோ பெரிய பாறை கீழே உருண்டு வரும்போது மத்த பாறைகளும் சேர்ந்து எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஆனா இவ்வளோ எடையுள்ள ஒரு பெரிய பாறைய எப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணி சின்ன சின்ன கர்த்தூன்கள் மேல நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு கேட்டா வழக்கம் போல பதில் இல்ல. அடுத்ததா உச்சியில இருக்கிற மிகப்பெரிய மர்மமான நீச்சல் குளத்தை பத்தி பார்ப்போம். இந்த குளம் 90 அடி நீளமும் 68 அடி அகலமும் 7 அடி ஆழமும் கொண்டது. இந்த குளத்தை எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா, நாம ஐஸ்கிரீம் கடையில ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கேட்டா எப்படி ஒரு ஸ்பூனால தோண்டி அதை எடுத்து தருவாங்களோ அதே ஸ்கூப்பிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மலையோட சர்ஃபேஸ்ல இருந்து 3500 டன் கிரானைட் கற்களை தோண்டி எடுத்து இந்த குளத்தை உருவாக்கி இருக்காங்க. இப்படி வெளியே எடுக்கப்பட்ட இந்த 3500 டன் கிரானைட்டை எங்க கொண்டு போனாங்க, எப்படி முதல்ல அதை கீழே இறக்கினாங்க, எல்லாமே மர்மம் தான். ஆனா அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஒன்ன மட்டும் அடிச்சு சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த ஸ்கூப்பிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி குடஞ்சி எடுத்திருக்காங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு இருக்கிற கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிஷினை யூஸ் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்க முடியும்னு அடிச்சு சொல்றாங்க. இத உறுதிப்படுத்தும் விதமா இந்த மலையோட பல பகுதியில ஏதோ ஒரு மிஷின் மூவ் ஆகிறதுக்காக போடப்பட்ட நீல தடங்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த குளத்துல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற தண்ணீர் எந்த ஒரு வெயில் காலத்திலையும் வத்தி போனதும் இல்ல, அதே மாதிரி எந்த ஒரு மழை காலத்திலையும் நிரம்பி வழிஞ்சதும் இல்ல. அதுவே இதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு குளத்தை பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல தண்ணீர் வத்தியும் போகும், மழை காலத்துல தண்ணீர் நிரம்பியும் வழியும். இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த குளத்துக்கும் நம்ம முன்னவே பார்த்த நீர்நிலைகள் போலவே வாவா ஏரியோட கனெக்ஷன் இருக்கு. சோ அதே ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் இந்த குளத்துல 365 நாளும் நீர் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த சிகிரியால நம்மளால ராவணன் காலத்துல வரையப்பட்டதா சொல்லப்படுற 18 ஓவியங்களை பார்க்க முடியும். ஒரு காலத்துல இங்க 500 ஓவியங்கள் இருந்ததாகவும் ஆனா இன்னைக்கு வெறும் 18 தான் எஞ்சி இருக்கும்னு குறிப்புகள் சொல்லுது. இந்த ஓவியங்கள் எல்லாம் தேன், சாம்பல், மரைப்பட்டை, பிசின் போன்ற பல பொருட்களை கலந்து தீட்டப்பட்டவை. இந்த ஓவியங்களை அஜந்தா குகை ஓவியங்களோட ரொம்பவே ஒத்து போகுது. இதுல இருக்கிற பெண்கள் எக்ஸாஸ்னு சொல்லப்படுற ராவணன் காலத்து பணிப்பெண்கள்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா இவை ரொம்பவே பழமையானதால இதுல இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு யாராலையும் சரியா சொல்ல முடியல. அடுத்ததா இந்த மலையோட அடிவாரத்துல ஒரு மிகப்பெரிய மிருகத்தோட கால்களோட சிற்பத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த கால்களுக்கு நடுவே ஒரு படிக்கட்டு போகுது. ஆனா அந்த படிக்கட்டுகளும் பாதி தூரம் போன அப்புறம் நின்னு போயிடுது. இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் இங்க ஒரு மிகப்பெரிய சிங்கத்தின் சிலை இருந்திருக்கலாமோ, அதோட கால்களை தவிர எல்லா பாகமும் உடைஞ்சு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த கால்களோட விரல் நகங்களே 10 அடி உயரம் இருக்குன்னா அப்போ இந்த சிங்கத்தின் முழு உருவம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய இந்த சிங்கத்தோட உருவம் உடைஞ்சு போயிருந்தா கண்டிப்பா அந்த உடைஞ்ச பாறைகள் மிக பெரியதாக இருந்திருக்கும். சோ அதெல்லாம் கீழே பக்கத்துல தான் கிடந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு சிங்கத்தின் சிதஞ்ச பாகமும் இந்த ஏரியால எங்கேயும் இல்ல. அடுத்ததா இந்த கால்களோட விரல்களை கவனிப்போம். இன்னைக்கு நீங்க சிகிரியா போய் பார்த்தா உங்களால இந்த பிரம்மாண்ட கால்களுக்கு 3 விரல்கள் இருக்கிறத தான் பார்க்க முடியும். ஆனா சிங்கத்துக்கு 5 விரல்கள் இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இங்க இருக்கிற இந்த மிருகம் கண்டிப்பா சிங்கமா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு பலர் சொல்லிட்டு வராங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இந்த பழைய போட்டோவை பாருங்க. இதுல நம்மளால 3 பெரிய விரல்கள் இருக்கிறதையும் கூடவே ஒரு சின்ன விரல் இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஆனா இந்த 4வது சின்ன விரல் இலங்கை அரசாங்கம் இப்ப மறைச்சிட்டாங்க. எதுக்காக இந்த மிருகத்துக்கு 4 விரல்கள் இருக்கிற விஷயத்த அரசாங்கம் மறைக்கணும்? எதுக்காக இத ஒரு சிங்கம்னு வெளியே சொல்லி மக்களை நம்ப வைக்கணும்? இதுக்கு பரவலா என்ன சொல்லப்படுதுன்னா, இங்க செதுக்கப்பட்டிருக்கிற இந்த பிரம்மாண்ட கால்கள் தமிழரின் மிக பழமையான அடையாள மிருகமான யாளியோடையதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த மலை உச்சிக்கு நாம ஏறி போகிறதுக்கு மொத்தம் 2 மணி நேரம் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி ஏற ஆரம்பிச்சுட்டா ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்ச நேரம் நின்னுக்க முடியும். அதை தவிர வேற நடுவுல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எந்த இடமும் கிடையாது. சோ நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிறவங்களால மட்டுமே இந்த மலைக்கு மேல இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்திலேயே ஏற முடியும். அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல எப்படி ஏறி இருப்பாங்கன்னு யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க மர்மங்கள் மட்டுமே கொட்டி கிடக்கிற இந்த சிகிரியா சிகரத்தை யுனெஸ்கோ இத ஒரு ஹெரிடேஜ் சைட்னு அறிவிச்சு அவங்க கண்ட்ரோல்ல இன்னைக்கு வரைக்குமே பாதுகாத்துட்டு வராங்க. சோ இத கண்டிப்பா உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த பதிவு. இதுவரை ராவணன் ஒரு அரக்கன்னு யாராவது சொன்னா தலை குனிந்து நின்ற நாம் இனி
இனி இத்தனை மர்மங்களுக்கும் மன்னரான ராவணனின் அசாத்திய திறமைக்கு தலைவணங்கி நிற்போம். நன்றி, வணக்கம்.